இருக்கு. என்னவோ தினம் இங்க வந்து வந்து பொட்டு வச்சு பூ போட்டு அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து நின்றா பயத்தரிசல் தீந்துருமா? என்னவோ கனவாடியில கவுத்துற போற நிமித்துற போறன்னு வீராப்பு பேசின என்ன எல்லாம் வாய் ஜாலம் தானே? ஆமா, இந்த ருக்கோட கணக்கு தப்பாது. ஆனா அவர் கணக்கு என்ன சரியாதானே இருக்கு. நினைச்சது நினைச்சபடி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட்டணத்தை காரணம் காட்டி குரலையும் உண்டாக்க போறேன்னு சொன்ன கடைசியில ஊசி பட்டாசு மாதிரி பிசுன்னு போயிடுது. யானைக்கும் அடி சறுக்கும் மாமா. சறுக்குங்கிறதுக்காக யானை நடக்காம இருக்கிறது இல்ல. அடுத்து நான் வைக்க போற குறியில அந்த குடும்பத்தோட முதல் சிதறல் ஆரம்பமா. துவார பாலகர் மாதிரி ரெட்ட குழந்தை பிறந்து அந்த வீடு குதூகூலமா இருக்கு. உன்னோட எந்த முயற்சியும் தோல்வியாத்தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுல குதூகலம் உண்டானது வாஸ்துவம் தான். ஆனா அந்த குதூகலத்துக்கு பின்னால கனபாடிகள் மனசுல ஒரு கலவரம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவர் மனக்குமைச்சல புகைச்சலாக்குவேன். அந்த புகைய ஊதி நெருப்பாக்குவேன். அந்த நெருப்பால கனபாடிகள் குடும்பத்தையே பொசுக்குவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். அம்புஜம், தூண்டுக்குள்ள என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? அதான் குழந்தைகள் 2 பேரும் நல்லா தூங்குறாள்ல. சாலாட்சி பாட்டிய சாயரட்ச பார்த்தேன். குழந்தைகள் 2 பேரும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓயாம அழறதுகள்னு சொன்னேன். அதான் 40 நாள் ஆயிட்டு தீட்டு கழிஞ்சு போச்சே, அரணா கயிறை வாங்கி இடுப்புல கட்டு, இல்லைன்னா பிள்ளையார் பயமுறுத்தும் விசிச்சு விசிச்சு அழுன்னு சொன்னான். இந்தா இத நாளைக்கு காத்தால 2 பேரும் கட்டி விடு. தூங்குற குழந்தைய உத்து உத்து பார்க்காத, திருஷ்டி படும். உத்து பார்க்கல, கவலையில பாக்குறேன். இல்லனா இவன் மட்டும் அளவுக்கு அதிகமா பால் குடிக்கிறான். அடடடா, இறஞ்சி பேசாத, யார் கண்ணாவது பற்ற போறது. இதை கொண்டு போய் அனுப்பி. அவன் என்ன கொண்டிருக்காண்டி? நானும் சிவராமனும் குழந்தையா இருக்கச்ச பழவெப்ப செஞ்சு தட்டுல வைப்பா அம்மா. அவன் சாப்பிட்டு வச்சு நானே சாப்பிட்டுருவனா. அம்மா என்ன சந்தான ராமன் கூட மாட்டா, சாப்பாட்டு ராமன் தான் கூடுவா. போக்கிரி பையில எல்லாரும் பந்திக்கு முந்திக்கோன்னு சொல்லுவா, நீ பாலுக்கே முந்திக்கிறியா? அம்புஜம், நீ வேணா போற. இவன் இப்பவே படு சுட்டியா இருக்கான், பிற்காலத்தை ரொம்ப புத்திசாலியா வர போறான். என்ன குழந்தைய நினைச்சு ஆனந்த கண்ணீர் படுறியா? இல்லனா அடி வைத்த என்னமோ பண்ணுது. அளவுக்கு அதிகமா பால் குடிக்கிறான். அழுறது கூட வினோதமா இருக்கு. அவனோட வளர்ச்சி, கை கால் அசைவு எல்லாமே விசித்திரமா தோணுது. உனக்கு பிரம, எதையும் அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு கவலைப்படுற. இல்ல இல்ல, 2 பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும் சாதாரணமா சகஜமா எல்லா குழந்தைகளும் போல உடம்பு உரிண்டு வருது. இவனுக்கு மட்டும் அம்புஜம், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லடி. இவனாக இப்படி, அவனாக அப்படி, இதுக்கு போய் கவலைப்படுறிய? பாரு 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 பாரு, அசைஞ்சு கொடுத்து அம்மா அப்பா பேசுறத கேட்டு இருக்கான் பாரு. முதல்ல அசைவான், அதுக்கப்புறம் ஊரே கெடுக்கெடுத்து போற மாதிரி வீல் 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 வீல்னு கதறுவான். குழந்தைன்னா அவத்தான் அழும் கதறும். 3 விஷயத்துக்கு அழுமா, அவையும் சொல்லிட்டு இருந்தா. அது எனக்கும் தெரியும். பசி, வலி, இம்சை, இப்படி 3 விஷயத்துக்கு அழும். ஆனா இவன் எதுக்கு அழறான்? பசி தாண்டி, அவனுக்கு பால் போறல. அவயத்தை கேளு, அதான் கொட்டு நிறைய பசுமாடு இருக்கணும்,
வேற வினையே வேண்டாம். அவளை கேட்டா ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி ஊரை கூட்டி குழந்தைக்கு கோளாறுன்னு முடிவே கட்டிடுவா. அசத்து மாதிரி பேசாத. குழந்தைக்கு எந்த குறையும் இல்லை. ராமரோட அனுகிரகத்தால ஜனனமானவா. லவகுச்சா மாதிரி இந்த ஊரையே ஆள போறா. கணபாடிகள் பேரன்னா தெய்வாம்சமா இருக்கும். அம்புஜம், நீ பச்சை உடம்புக்காரி. மனசை போட்டு சங்கடப்படுத்த கூடாது. சந்தோஷமா இருக்கணும். போய் படுத்துக்க போ.